guys, fruit custard வந்து செய்ய போறோம். ஃப்ரூட் சிம் பண்ணிட்டு இப்போ இங்க ஒரு பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் பவுடர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் வந்து நான் எடுத்துக்கிறேன். இதுல இருந்து ஸ்மெல் ஒன்று நல்லா இருக்குங்க. அந்த ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தண்ணி வந்து சேர்த்துல நான் எப்பவுமே பாலில் தான் வந்து பாலில் வந்து சேர்த்துக்கலாம். பாலில் வந்து நான் சேர்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹை ஃப்ளேம் பண்ணுறேன். ஹை ஃப்ளேம் பண்ணும்போது பாருங்கள் டைட் ஆகிடுச்சு. 2 நிமிஷம் வந்து நம்மளுக்கு ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு கிரீமியான ஒரு டெக்ஸ்சரில் வரணும். இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுகர்லாம் வந்து ஆட் பண்ண போகிறது இல்லை. சர்க்கரை நான் வந்து மில்க் மேட் மட்டும்தான் நான் வந்து ஆட் பண்ண போகிறேனே. நார்மல் டெம்பரேச்சரில் வச்சோம்னா லேட் ஆகும். ஃப்ரிட்ஜில் வந்து நார்மலில் வைங்க, ஃப்ரீசரில் வைக்காதீங்க, நார்மலில் வைங்க. இது வந்து கொஞ்ச நேரம் சில் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரூட் கஸ்டர்டுக்கு வந்து நான் எடுத்துக்கிறது ஆப்பிள், மாதுளை பாருங்கள் அந்த லீஃபோடு இருக்குது மாதுளை. அதுக்கப்புறம் வந்து பனானா அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ நான் உருளி எடுத்திருக்கேன் பாத்திரம் வந்துட்டு இதில் வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து எடுத்துக்கிறது மாதுளை, எடுத்துக்கிறது வந்து ஆப்பிளும் ஒரு ஆப்பிள் வந்து எடுத்திருக்கேன். பனானா 2 எடுத்திருக்கேன். மிக்கி மெஸ்ஸியோட மில்க் மேட் வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த டின்னு இருக்கிறதெல்லாம் காலி பண்ணிடுறேன். எடுத்துக்குங்க. நான் வந்து சுகர் ஆட் பண்ணாததுக்கு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா அதுதான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் இது போல ஒரு உட் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போயே வந்து நம்ம வந்து சாப்பிட போறது கிடையாது. ஸோ நான் அப்படி எடுத்துக்கிறேன். ஆப்பிள், நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். பைனாப்பிள், கொய்யா பழம் இதெல்லாம் வந்து நீங்க சேர்த்துக்குங்க. அது உங்களோட விருப்பம் தான். வாட்டர் கண்டென்ட் வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஆமா, கொஞ்சம் வந்து வாட்டர் மில்லன் வந்து சேர்க்கக்கூடாது. வாட்டர் மில்லன் போட்டோம்னா அது வந்து ரொம்ப லிக்விட் வரக்கூடாது. நம்மளுக்கு வந்து ஃப்ரூட் வாட்டர் மாதிரி இருந்துச்சுன்னா லிக்விடா அது நல்லா இருக்காதுங்க. இந்த அளவுக்கு இருந்தா தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குமே. ஆட் பண்ணி கூட சாப்பிடலாம். அது ஸோ இந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிடும்போது சூப்பரா இருக்குங்க. ஸோ இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளா வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரூட் கஸ்டர்ட் வந்து பாத்தீங்கன்னா சண்டே இன்னைக்கு எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட் கஸ்டர்ட் தான் வந்து செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு இல்லைங்களா? அந்த